Hi, hello, வணக்கம். இது பயங்கர பசி ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் ஒரு 10 முந்திரி, அப்புறம் குக்கிங் பட்டர் ஒரு 50 கிராம்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், கேரட் பீன்ஸ் ஒரு 150 கிராம், ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 200 கிராம் சிக்கன் போன்லெஸ், அப்புறம் பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கோம், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, பட்டர் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுன்னு வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போட்டோடனே காய் ஆட் பண்ணி இந்த காய் வதங்க நேரத்தில் நம்ம சிக்கனை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் மிக்சியில் போட்டு. இந்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், இந்த டைமில் நான் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்காக. நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷன் பண்ணும்போது சால்ட் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இருக்க நேரத்தில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் இதில் மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு தான் இது பைண்டிங் ஏஜென்ட்டு. உருளைக்கிழங்கு குழையாம இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. கட்லெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். அதை இப்படி வச்சு இப்படி அமுத்தி இந்த மாதிரி கட்லெட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. இந்த பாருங்க ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். கட்லெட்டுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம கார்ன்ஃப்ளவர் பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேட்டரில் வந்து அந்த பேட்டரில் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம ஷேப் பண்ணி வச்சிருக்க கட்லெட் எடுத்து
இந்த பேட்டரில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் பேனில் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கட்லெட் வைக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துச்சு, இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். இப்போ நல்லா கட்லெட் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.